ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களுக்கே தெரியும், ஸ்ருதி நாராயணன் வீடியோ சமூக வலைத்தள வெளியாகி மிகப்பெரிய பேசும் பொருளாச்சு. அது ஏஐ வீடியோ அப்படின்ட்டு அவங்க சொல்லியாச்சு. ஆனா நிறைய நடிகைகள் வந்துட்டு தற்போது அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். யாருமே இதை பத்தி பேசலனா அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போயிடுவாங்க நம்ம மக்கள். ஆனா இதை பத்தியே பேசி இதுக்குள்ளேயே எதுக்காக வந்துட்டு போயிட்டே இருக்காங்க? ஏன்னா அந்த பெண் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இதை பத்தி பேச வேண்டாம், நான் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பத்தி பேச வேணான்ட்டு அவங்களே சொன்னதுக்கு அப்புறமா நம்ம யாரும் இதை பத்தி பேசவே கூடாது. ஆனா தற்போது சின்மயி, பாடகி சின்மயி, உங்களுக்கே தெரியும், இவங்க வந்துட்டு கொஞ்சம் பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இழிமகன் எடுத்த வீடியோவையும் அதற்கான லிங்கையும் பல இழிமகன்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? பெண்ணியம் பேசும் முற்போக்கு நாட்டில் இது ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாசமா போங்க, அழிஞ்சி போங்க, உங்களை இப்படி வளர்த்தவங்களோட கட்டையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்விட்டர் பக்கத்துலையும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பேசுனது கரெக்ட் தான். இந்த வீடியோவை எல்லாமே ஷேர் பண்ணுறதும் தப்பு தான். அதுக்கான லிங்கை கேட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் பயங்கரமான தப்பு தான். நம்மன்னு சொன்னது வந்துட்டு ஆண்களை வச்சு சொல்கிறாங்க. ஸோ ஆண்கள் அப்படி கேட்டுட்டு இருக்கிறதும் மிகப்பெரிய தப்பு தாங்க. அப்படி இருந்தும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. அந்த கமெண்ட்ல எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்துட்டு பேசியிருந்தாரு. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கேளுங்க, அதோட உங்களுடைய கருத்தையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதாவது அந்த கமெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அந்த லிங்கை ஷேர் பண்ணுறதும் தப்பு தான். அந்த லிங்கை வந்துட்டு கேட்குறவங்க மேலும் தப்பு இருக்குதா, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த வீடியோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் மீதும் தவறு இருக்கு. காரணம், ஒரு மகன், நீங்க சொல்ற மாதிரியே ஒரு இழிமகன் வந்துட்டு அந்த வீடியோவை கேட்கிறானா, அவங்க ஏன் அந்த வீடியோவை வந்துட்டு அவங்களுக்கு காமிச்சாங்க? அவன் சொன்னதெல்லாம் ஏன் அந்த வீடியோவில் அவங்க செஞ்சாங்க? அவங்க போதைக்கு அடிமையான மாதிரி தெரியல, ரொம்ப நிதானமா இருந்தாதான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம அவன் சொல்றதெல்லாம் அவங்க கிளிப்புள்ள மாதிரி வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல திறமை இருக்கும் நடிகைகள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போக கஷ்டப்படும் பொழுது இந்த மாதிரி குறுக்கு வழியில இந்த மாதிரி வீடியோவை காட்டி அந்த இடத்துக்கு போக நினைக்கிறது அந்த பெண் மீது இருக்கும் மிகப்பெரிய தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண் மீதும் தவறு இருக்கு, இந்த பக்கத்துல அந்த வீடியோ வெளியிட்டவன் மீதும் தவறு இருக்கு, அந்த வீடியோவை ஷேர் பண்றவன், அதுக்கு லிங்க் கேட்கிறவன் எல்லாருமே தப்பு இருக்கு. அந்த சேம் டைம் அந்த பெண் பண்ணதும் தவறு தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக வலைத்தளத்தை அந்த பெண் மீது மட்டுமே தவறு சொல்லாம அந்த வீடியோ வெளியிட்டது யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இவ்வளவு பேசுற அந்த பெண் அந்த வீடியோ வந்துட்டு உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்துல, நீங்க சொல்ற மாதிரி அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல, அந்த பெண் அந்த நபருடைய பெயரை சொன்னால் மட்டும்தான் அந்த நபருக்கு தண்டனை கிடைக்கும். அப்பதான் வேற பெண் பாதிக்கப்படாம இருப்பாங்க. ஆனா அவங்களே அதை ஏன்னு சொல்றாங்களே, இதுவும் அந்த பெண் மீது இருக்கும் ஒரு தவறு தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கமெண்ட்ல இருந்துச்சு. ஸோ அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, பட் அந்த கமெண்ட் வந்துட்டு ரொம்ப டீசெண்டா எனக்கு தெரிஞ்சுது. ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொன்னது உண்மையிலே எனக்கு ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்கல, ஒருவேளை பார்த்துருந்தா மேபி வந்துட்டு அது உண்மையா பொய்யான்னு சொல்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்க, சம்பந்தப்பட்ட ஸ்ருதி நாராயணனே அது தவறான வீடியோ, அது வந்து ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு அதை பத்தி பேசவோ பார்க்கவோ விருப்பமும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்துட்டு சின்மயி வெறும் ஆண்களை மட்டும் இவ்வளவு கொடூரமா திட்டுறாங்க, ஏன் அந்த பெண்ணையும் சில பேர் கேள்வி கேட்கலாமே? அந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்றாங்க, லிங்க் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஓகே. பட் யாருமே அந்த பெண்ணை திட்டுற மாதிரிலாம் கிடையாது. பட் இவங்க வெறும் ஆண்களை மட்டுமே இப்படி திட்டாம ஒரு திறமையை வைத்து போக வேண்டிய இடத்துக்கு இப்படிப்பட்ட வீடியோ காமிச்சு போக நினைக்க அந்த பெண்ணையும் எல்லாருமே திட்டலாம், தப்பு கிடையாது, இவர் மீதுமே தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் சொன்னாரு. இந்த கமெண்ட்டை பார்க்கறதுக்கு எனக்கு ஓகேங்க, எனக்கு ஏதோ வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா இருக்காம தான் தெரிஞ்சுது. அதாவது வந்துட்டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது இந்த இடத்துல எடுத்துட்டு வரக்கூடாது. பட் ஓகே, ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.